நான் ஆஸ்பத்திரியில் ஒரு நர்ஸ் பார்த்தேன். அவள் மேல் இருந்த ஆசையை கற்பனை கதையாக எழுதியிருக்கிறேன். நான் எனது அக்கா மகள் வயது 3 தான் ஆகிறது. அவள் பிறந்ததிலிருந்து எங்களோடு தான் இருக்கிறாள். அவளுக்கு என் மீதும் எனக்கு அவள் மீது ரொம்ப பாசம். நாங்கள் இருவரும் காலையில் கடையில் டீ குடிப்பதும் அப்படியே அங்கே பஸ் ஏறும் ஆண்டியை சைட் அடிப்பதும் போனது. அப்போது தான் அந்த நர்ஸ் அக்காவை பார்த்தேன். அவளுக்கு வயது 48 இருக்கும். ஒல்லியாகத்தான் இருப்பாள். ஆனால் முலைகள் பெரியது. ஜாக்கெட்டுக்கு மேல் புடைத்து கொண்டு இருக்கும் சைடு கேப்பில் அவளது இடுப்பு வழியாக முலைகள் பார்க்க வேண்டும் நினைத்தால் அது நடக்கவில்லை. இடுப்பை மறைத்து சேலை கட்டி இருந்தாள். அவள் பஸ்ல ஏறும் போது அவளது காலில் அணிந்திருந்த கொலுசு அந்த கால்களுக்கு அழகாக அவளது வெள்ளை புடைவையில் பின்புற ஜாக்கெட்டில் அவளது ஜன்னல் முதுகும் அவளது திமிரு பிடித்த பார்வை என்னை கிறக்கியது. இதனால் 4 நாட்கள் தினமும் காலையில் டீ குடிக்கும் வேளையில் அவளை அழகை ரசிப்பது இருந்தது. அடுத்த நாள் எனது அக்கா மகளுக்கு உடம்பு சரி இல்லாமல் அவளையும் எனது அக்காவையும் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றேன். அங்கே சென்றதும் தான் தெரிந்ததும் எனது நர்ஸ் குயின் இந்த மருத்துவமனையில் வேலை பார்க்கிறாள் என்று தெரிந்தது. அவளும் என்னை பார்த்ததும் முறைத்தாள். நான் மனதில் எதுக்கு நம்மள பார்த்து இப்படி முறைக்கிறாள் என்று தெரியவில்லையே. இன்னும் இவளை பார்க்க கூடாது சாமி என்று நினைத்து எனது அக்காவை சீட்டில் அமர வைத்துவிட்டு நான் டோக்கன் எடுத்துவிட்டு வெளியே வாசலில் நின்றேன். அவள் மேலே இருந்து டே தம்பி என்று அழைத்தாள். என்னை யார் கூப்பிடுறா என்று மேலே பார்த்தேன். இவள் ஜன்னல் வழியாக ஜன்னல் வைத்த ஜாக்கெட்டில் அவளது முதுகு ஒரு பக்கமாக நின்று அழைத்தாள். மேலா வாங்க என்றாள். எனக்கு பயம். நாம தினமும் பார்ப்பதை ஒரு வேளை கவனித்துவிட்டாள என்று பயத்துடன் மேலே சென்றேன். அவளை பார்த்தும் மிக நெருக்கத்தில் அவளது அழகை பார்த்தும் சிரித்துவிட்டாள். அவளும் கோபத்தில் இருந்தவள் என் சிரிக்கிற என்று கேட்டு அவளும் மெதுவாக சிரித்தாள். இல்லை சும்மா தான் அக்கா என்றேன். என் சொல்லுங்க என்று கேட்டாள். இல்லை அக்கா, நான் தினமும் காலையில் டீ குடிக்கும் போது பார்ப்பேன். ஆனால் உங்களது முகத்தை அவ்வளவு பார்த்தது கிடையாது. இப்போது மிகவும் நெருக்கத்தில் பார்த்ததும் சிரித்துவிட்டேன் என்றேன். அவள் ஓகோ அப்பும் சார் வேற என்னை பார்த்தீங்க. நானும் 4 நாட்கள் கவனிச்சிட்டு தான் இருக்கேன் நீங்க என்னை பார்ப்பதை. எனக்கு வயது 48 ஆகிறது. என்னை போய் சைட் அடிக்கிற அறிவு இல்லையா என்று திட்டினாள். நான் கீழே குனிந்து கொண்டு அவளது பாதங்களை ரசித்து கொண்டு இருந்தேன். நான் படக்கென்று நான் உங்களை ஒன்று பார்க்கவில்லை. உங்க கால் பாதங்களில் இருந்த கொலுசு ரசிப்பதற்கு தான் தினமும் வந்தேன். அதில் 3 மணிகள், அதுவும் பச்சை நிற புள்ளி அதில் இருக்கும். அவள் ஆச்சரியப்பட்டு காலில் பார்த்தாள். டே, நான் கூட அதை கொலுசு வாங்கும் போது பார்த்தேன். அது பிடிச்சு போய்தான் இதை எடுத்தேன். நீ எப்படில தூரத்தில் இருந்து அதை பார்த்த நல்லா இருக்கா என்று கேட்டால் நல்லா இருக்கும் அக்கா என்று சொல்லி சிரித்தேன். உன் பெயர் என்ன என்று கேட்டாள். அவளது பெயரை கேட்டேன். மாதவி என்றாள். அதற்குள் எனது அக்கா போன் பண்ணிட்டா. எங்கடா இருக்கவா என்றால் சரி என்று. அவள் யாரு என்று கேட்டால் எனது அக்கா என்றேன். ஓகோ, உனக்கு கல்யாணம் ஆகலையா என்று கேட்டாள். நான் நக்கலாக நர்ஸ் பொண்ணு தேடுற கிடைக்கல என்று சொன்ன. சரி அக்கா, நான் போயிட்டு வாரேன், உங்க நம்பர் தாங்க என்று கேட்டேன். அவள் உன் நம்பர் கொடு, நான் பண்ணுறன் என்று எனது நம்பர் வாங்கினாள். நானும் எனது மருமகளை டாக்டரிடம் காட்டிவிட்டு போகும்போது அவளிடம் பார்வையால் போயிட்டு வாரன் சொன்ன அவள் சிரித்துவிட்டாள். பின்பு நானும் வீட்டுக்கு போட்ட மதியம் அவளது நம்பரில் இருந்து போன் வந்தது. நாங்கள் இருவரும் பேச ஆரம்பித்தோம். அவளை பற்றி கேட்டேன். அவள் எனக்கு குழந்தை இல்லை. இதனால் எனது கணவருக்கு எனக்கு அடிக்கடி சண்டை வரும். நாங்கள் இப்போது தனியாகத்தான் வாழ்கிறேன். எனது அம்மா வீட்டில்தான் இருக்கேன் என்று அழுதாள். என்னை பற்றி கேட்டால் நானும் எல்லாவற்றையும் கூறினேன். எங்களுக்குள் நெருக்கம் அதிகமாகி தினமும் பார்த்து சிரிப்பதும் இருந்தோம். ஒரு வாரத்திற்குள் எங்களது பேச்சு காமம் நோக்கி போனது. நீ யாரையும் ஓத்து இருக்கியா என்று பச்சையாக பேச ஆரம்பித்தோம். நான் இல்லை, தினமும் கைதான் அடிப்பேன். இப்போது அதுவும் இல்லை, நிறுத்திவிட்டேன் என்றேன்.
அவள் திட்டினாள். அதுலா பண்ணாத என்று திட்டினாள். நானும் சரி என்று சொல்லி சிரித்தேன். இன்னும் கை அடிக்கணும் அவசியம் இல்லை, அதற்குத்தான் மாதவி இருக்கா என்று சொல்லி சிரித்தேன். அவள் சாருக்கு ரொம்ப ஆசைதான் என்று சிரித்தாள். எனக்கு இல்லாத உரிமையா என்று கேட்டேன். அவள் அது சரி பார்க்கும் என்றாள். 2 நாட்கள் என்னிடம் சரியாக பேசவில்லை. ஒருவேளை நான் அப்படி கேட்டதினால் பேச மாட்டுக்கா என்று நினைத்து ஆஸ்பத்திரியில் பார்க்க சென்று கேட்டேன். வீட்டில் கொஞ்சம் சண்டை, அதுக்குத்தான் சரியா பேச முடியல சாரி என்றாள். நானும் சாரி அக்கா, மன்னித்துவிடு, நானும் உன்னிடம் அப்படி கேட்டு இருக்கக்கூடாது என்று சொன்ன. அவள் எருமை அதுலா இல்லை, இதுதான் காரணம் என்றாள். சரி, கொஞ்சம் நேரம் இரு, வேலை முடிந்துவிடு, நானும் அப்படியே உன்கூட வாரேன் என்றாள். சரி என்று இருவரும் பைக்கில் சென்றோம். அப்போது தான் அவள் என்னை வெளியே எங்கேயாவது போகலாமா என்று கேட்டாள். உனக்கு லீவு இல்லைலா என்று கேட்டேன். அது நான் பார்த்திக்கிற, நீ சொல்லு என்றேன். அவள் சரி என்று நான் 4 நாட்கள் லீவு போடுறன் என்றாள். சரி, அப்பும் நம்ம கொடைக்கானல் இல்லைனா நீலகிரி போகலாம் என்று கேட்டேன். ஓகோ சார், எதுக்கு கூப்பிடுறீங்க, தெரியும், சரி போகலாம் என்று சிரித்தாள். அடுத்த நாள் அதே மாதிரி வேலைக்கு போகும் போது டிரெஸ்லா எடுத்துட்டு வந்துரு, அப்படியே போகலாம் என்றேன். அவள் நீ வீட்டுல என்ன சொல்லுவ என்று கேட்டாள். நான் ஏதாவது எக்ஸாம் இருக்கு சொல்லிட்டு வாரன் என்றேன். இருவரும் அடுத்த நாள் கிளம்பி பைக்கில் தங்கினோம். கொடைக்கானலில் காலையில் 3 மணிக்கு போய்ட்டு ரெஸ்டாரண்டில் தனியாக ஒரு வீட்டில் தங்கினோம். அவள் சிரித்துவிட்டு குளிக்க போறன் சொல்லிட்டு போட்டா. எனக்கு காலையில் சுண்ணி தூக்கி கொண்டு இருந்தது. எப்படி அவளை ஓக்கலாம் என்று நினைத்து கொண்டு இருந்தேன். அவள் குளித்துவிட்டு நைட்டியில் அவளை பார்த்ததும் இன்னும் ஆசை அதிகமாகிவிட்டது. இதுவரை அவளை வெள்ளை நிற யூனிஃபார்மில் பார்த்த கண்கள் இப்போது கலர் டிரெஸில் பார்த்ததும் அவள் என்னடா அப்படி பார்க்க என்று கேட்டாள். நான் சிரித்தேன். அவள் முதலில் குளிச்சிடுவா என்று அனுப்பினாள். நானும் குளித்துவிட்டு இடுப்பில் தூண்டு கட்டிக்கொண்டு வந்தேன். அவள் பெட்டில் கால்களை நீட்டி உட்கார்ந்து போன் பார்த்து கொண்டு இருந்தாள். கால்களின் அந்த கொலுச்சு அழகை பார்த்ததும் எனது சுண்ணி விரைந்து விட்டது. அவள் எனது சுண்ணி தூக்கி இருந்ததை பார்த்து சிரித்தாள். நான் அவளது கால் பக்கத்தில் உட்கார்ந்து அவளது கால்களை எனது சுண்ணிக்கு நடுவில் வைத்தேன். அவள் எனது சுண்ணியை 2 கால்களை வைத்து பின்னி மடக்கினாள். நான் சிரித்துக்கொண்டு அவளது அடிப்பாதத்தை தடவி சூடாக்கி குனிந்து பாதங்களில் முத்தமிட்டு அப்படியே கால்களை வருடி தடவி நைட்டியை மூட்டு வரை தூங்கினேன். அவள் ஒரு மாதிரி இருக்கு என்று கண்களை மூடினாள். அவளது இடுப்பில் 2 கால்களை விரித்து உட்கார்ந்து அவளை எனது நெஞ்சோடு அணைத்து கட்டிப்பிடித்து நெற்றியில் முத்தமிட்டேன். அவளதுமான கண்கள் என்னை ஏக்கமாக பார்த்தது. அவளது முதுகை பிடித்து அணைத்து கொண்டு கன்னத்தில் கழுத்தில் முத்தமிட்டு முதுகை தடவிக்கொண்டு மாதவி நீ வேணும் என்று மெதுவாக அவளது காதில் கூறி காதுகளை மெதுவாக கவ்வி இழுத்தேன். அப்படியே அவளது மார்பகங்கள் பிசைந்து கொண்டு உதட்டில் இதழ்களில் சப்பி சப்பி இழுத்தேன். அவளது முலை காம்பு விரைத்து நன்றாக தெரிந்தது. அவளது முலைகள் பெரிதாக டைட்டாக இருந்தது. உதடுகளை உரிந்து அவளும் என்னை கட்டிப்பிடித்து பெருமூச்சு விட்டு உதடுகளை உறிஞ்சி நாக்கால் நக்கி விளையாடினோம். அப்படியே அவள் படுத்துவிட்டாள். நான் அவளது உடம்பில் படுத்துக்கொண்டு கழுத்தில் இருந்த எலும்புகளை நக்கினேன். அவள் என்னை கீழே தள்ளி அவளும் எனது மேல் படுத்து உதடுகளை உறிஞ்சி எடுத்தாள். இருவரும் மாறி மாறி பெட்ரோல் உருண்டு சண்டையிட்டு முத்தத்தால் விளையாடினோம். அதற்குள் என்று சுண்ணியில் தண்டனை ஒழுகியது. அவள் சிரித்தாள். அதுக்குள்ளையா என்று கேட்டாள். நான் ஆமா. அவளும் எவ்வளவு நேரம்தான் தூக்கிக் கொண்டு இருப்பான் என்று சொன்ன. அதன் பிறகு அந்த தூண்டில் துடைத்துவிட்டு அவளது முலைகள் கசக்கிக் கொண்டே அவளது நைட்டியை தூக்கி கூதியை பார்த்து ரசித்தேன். அவளது தொடைகள் மஞ்சள் நிறமாக ஒல்லியான நீண்ட தொடை. எனக்கு அதை பார்த்ததும் அதில் மேல் முத்தமிட்டு தடவிக்கொண்டு மூட்டிலிருந்து இடுப்பு வரை தொடையை நக்கி எடுத்தேன். அப்படியே கூதிக்கும் தொடைக்கும் இடையே கப்பையில் நக்கி புண்டையின் மேல் முத்தமிட்டேன். அவள் சஸ்ஸாகா என்றாள். அவளது கூதியில் ஒரு ஹேர் கூட இல்லை. பப்பாளி பழம் போல் நடுவில் ஒரு கோடு இருந்தது.
அப்படியே பப்பாளி நக்குவது போல் அவளது கூதியை கீழ் இருந்து மேலாக நக்கி எடுத்து அவளது வளைந்த இடுப்பை பிடித்து கொண்டு புண்டையில் மேல் நக்காமல் கூதியை சுத்தி நக்கிக் கொண்டு அவளை மூடி ஏற்றினேன். அவள் உள்ள விடுடா என்று கதறினாள். நான் எனது இரு விரல்களை வைத்து சீசர் போல வைத்து கூதியை மேலாக வருடி தடவி தடவி இழுத்து பார்த்தேன். அவளது கூதியின் மேல் தடவி எனது நெற்றியை வைத்து தேய்த்தேன். கொஞ்ச நேரத்தில் அவளது கூதியில் தண்ணீர் வடிந்து எனது தலையில் அடித்து சிரித்தாள். என்ன உனக்கு அதுக்குள்ள வந்துவிட்டது என்று நக்கல் அடித்தேன். அவள் டே ஓத்து 5 வருஷம் இருக்கும். உன்னை எனக்கு பிடிக்கும்டா லவ் யூடா செல்லம் என்று நெற்றியில் முத்தமிட்டால் வா தலையை கழுவி விடுறேன் என்று இருவரும் பாத்ரூம் போனோம். அவளது நைட்டியை கழற்றி போட்டால் அவளை டிரஸ் இல்லாமல் பார்த்ததும் எனக்கு மறுபடியும் சுண்ணி தூக்கியது. இருவரும் குளித்து கொண்டு கட்டிப்பிடித்து உதடுகளை சப்பிக்கொண்டு குளித்தோம். அவளது குண்டுகளை பிசைந்து முலை காம்புகளை சப்பி பால் குடிப்பது போல் சப்பி சப்பி இழுத்தேன். அப்படியே ஒரு கையை புண்டையில் மேல் குளிக்கிற தண்ணீரால் தேய்த்து தடவி அவளது ஒரு கால்களை தூக்கி பிடித்து எனது சுண்ணியை அவளது கூதியில் சொருகி எனது இடுப்பை ஆட்டி அவளது கூதியில் விட்டு விட்டு அடித்து ஓத்தேன். கொஞ்சம் நேரம் அவள் குளித்து கொண்டு எனது தோளில் கை போட்டு ஆ சஸ் ஆ நல்லா குத்து புருஷா என்று முனங்கினாள். நான் அவளது கூதியில் குத்துவிட்டு எனக்கு கொஞ்சம் நேரத்தில் தண்ணீர் வந்தது. அப்படியே அவளை உதட்டை உறிஞ்சினோம். அவளது கால்களை கீழே போட்டு இருவரும் கண்களை பார்த்து ரசித்து காதல்களை பரிமாறி இருவரும் குளித்துவிட்டு இருவரும் தலையை துடைத்துவிட்டு கட்டலில் படுத்து அவளது இரு கால்களுக்கு நடுவில் எனது கால் போட்டேன். அவளது ஒரு கால்களை எனது உடம்பில் போட்டு கட்டி பிடித்து அப்படியே லைட் ஆப் பண்ணிட்டு பெட்ஷீட் இழுத்து மூடி இருவரும் எங்களுக்குள் இருந்த காதலை வெளிப்படுத்தி பேசிக் கொண்டு இருந்தோம்.